அலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னோட வணக்கங்கள். என் நேம் அனுஷ். நிஜ பேர் பார்த்தீங்கன்னா முரளி. சினிமாக்காக அனுஷ்னு வச்சுருக்கேன். என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி. நான் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். பட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்துலேருந்தே ரஜினி சார் படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் போகிற அந்த ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேன் நான். ஸோ நிறைய படங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு காலேஜெலாம் கட்டடிச்சுட்டு விஜய் சார் படம் பார்த்துருக்கேன். அப்போலேருந்தே சினிமா இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. பட் 2000லேருந்து நான் இன்றைக்கி 2012 வரைக்கும் சினிமாக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 இயர்ஸ் சினிமாவில் வரணும்னு ஆசை இருந்துச்சு. பட் ஃபேமிலின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாரும் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸோ சினிமா ஃபீல்டில் யாரும் தெரிஞ்சவங்களும் யாருமே கிடையாது. ஸோ எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வருதுன்னு ரொம்ப சென்னை வந்துட்டு போயிட்டே இருப்பேன். சென்னையில் இருந்து ட்ரை பண்ணணும்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ட்ரிச்சிலேருந்து வீக்லி ஒன்ஸ் சென்னை வருவேன். கம்பெனிகளுக்கு நிறையா சுற்றுவேன். பட் யாரை மீட் பண்ணும், எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி தேடுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னையிலே ஸ்டே பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அப்படின்னு. பட் ஃபேமிலி பேக்ரவுண்டோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸோ ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் பிஸ்னஸில் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஈரோடு போயிட்டேன். ஈரோட்டில் கார்மெண்ட்ஸ் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா போச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா பேக்ரவுண்ட் லைட்டாக ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போது 2010லேருந்து சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சூரத்தங்காய்னு ஒரு மூவி கிடச்சிது. அது என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நாமக்கல்லில். அவர் வந்து சூரத்தங்காய் படத்தில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நானும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறனால நீ வந்து பாரு டைரக்டர் மீட் பண்ணு சொல்லி அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தான். மிஸ்டர் பிரபு அவன் பேர். ஸோ நான் வந்து டைரக்டர் சார் மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு சரி ஒரு ஆசையெல்லாம் கேட்டார். எந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, என்ன மாதிரி ஆசை இருக்குன்னு கேட்டார். ஸோ எனக்கு வந்து இப்படி பண்ணணும் சார் அப்படி பண்ணணும் சார் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ சினிமாவில் பெரிய நடிகனாக இருக்கணுங்கிற, அது வில்லனாக இருந்தாலும் சரி காமெடி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சார் நல்லா பேர் வாங்கணும் அப்படின்னு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டு ஆன்டி ஹீரோ ரோல் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ அந்த கேரக்டரில் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சூரத்தங்காய்னு. டைரக்டர் பேர் சஞ்சீவ் ஸ்ரீனிவாஸ். அவர் ஒரு 200 படங்களுக்கு மேலே கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த 10 வருஷம் கஷ்டப்பட்ட அந்த வழிகள் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சு. ஸோ ரிலீஸ் ஆக போகுது, திஸ் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். அதுக்கப்புறம் இப்போ பெண்ணொன்று கண்டேன்னு ஒரு மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு செகண்ட் ஹீரோ ரோல்னு சொல்லலாம். அதுவும் சஞ்சீவ் ஸ்ரீனிவாஸ் டைரக்டரோட அவருடைய செகண்ட் படம். 2 படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு இப்போது ஸ்பீடாக படத்தை முடிச்சிருக்கோம். அந்த படமும் அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது. 2 படமே அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ சஞ்சீவ் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல். ஸோ சினிமாவுக்கு முதல்ல எத்தனையோ இளைஞர்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ டேரக்டர் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே மணி மோட்டிவில் தான் பிஹேவ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த டேரக்டர்னா சஞ்சீவ் ஸ்ரீனிவாஸ் சார். ஸோ அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டின்னு ஒரு மூவி சஞ்சீவ் சார்ட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் சசின்னு சொல்லி. ஸோ அவர் உசிலம்பட்டின்னு ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணுறாரு திஸ் மந்த். அந்த படம் இந்த மாதம் பூஜை. அதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் எங்களுக்கு வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த படம் ஃபுல்லாகவே வில்லேஜ் சப்ஜெக்ட்டு. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக ஒரு 60 நாள் ஷெடியூல் போட்டு கோயம்புத்தூர் ஸ்லாங் சத்யராஜ் சார் மாதிரி கொஞ்சம் கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த படத்துக்காக. ஸோ அந்த படம் வந்துச்சுன்னா ஒரு நல்ல பர்ஃபார்முங்கிற பேர் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது இல்லாமல் மேற்கொண்டு சசி சாரோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்கள் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது கடைசி வரைக்கும் நிலைக்கும் நம்புகிறேன். நண்பர்கள், இயக்குநர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நான் நடித்த எல்லா படங்களும் வெற்றி படங்களும் அமையும் நம்பிக்கை இருக்குது. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ்
எல்லாத்துக்கும் என்னோட பணிவான நன்றி. ஸோ அவங்களோட ஒத்துழைப்பு எனக்கு எப்பவுமே வேணும். கண்டிப்பாக வந்து அவங்களோட ஒத்துழைப்பும் மட்டும் இல்லாமல் ஸோ ரசிகர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். ஸோ நீங்கள் எல்லாரும் சரியான ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் என்னோட இந்த இன்டர்வியூ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும், கலக்கல் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.